உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், மகேஷ் இல்லைன்னா என்ன மேடம்? ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்காக அவசரப்பட்டு என்ன மாப்பிள்ளையாக்குறது சரியில்லை மேடம். மாமா, இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல மாமா. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? பின்ன ஒருத்தருக்கு பிடிக்கலனா சமாதானம் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம். இவங்க 2 பேருமே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றப்ப எப்படி மாமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எல்லாம் நடக்கும் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, நீங்களும் இதே தான் சொல்றீங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. இல்ல ராஜா, ரேவதி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவதான். இப்ப ஏன் உன் மேல இப்படி வெறுப்பா இருக்கான்னு தெரியல. உன்னை பத்தி யாராவது தப்பா சொல்லிருக்காங்களான்னு தெரியல. அதனாலதான் உன் மேல பழிய போட்டு பேசுறான். மேடம், இதுல ரேவதியோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. உங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ராஜா, நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, என் குடும்பத்துல ஒருத்தனாதான் நினைக்கிறேன். மேடம், அது நீங்க என் மேல காட்டுற அன்பு, அது கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நிச்சயத்தப்பவும் நீங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணதால தான் நான் மோதிரத்து போடவே ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசி நேரத்தில் அது நடக்காம தானே போச்சு. இப்பவும் அதே தப்ப செய்யாதீங்க மேடம். மேடம், நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால செய்ய முடியாது மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிலம்பம், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.